ஏறினாங்க. அடுத்து மிக முக்கியம், திருநெல்வேலி மாவட்டம் அல்ல, கோவை எல்லா ஊரிலும் ஏராளமான நாதாக்கா, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், துணை செயலாளர்கள் எல்லாரும் கூண்டோடு ராஜினாமா செய்து போன வரலாறும் உண்டு. அதற்கு அடுத்த ஒரு காரணம், ஒருவன் உதாரணத்துக்கு இடும்பாவனம் கார்த்திக்கு சீட்டு கொடுத்தான். அண்ணா நான் பிரச்சாரம் பண்றேன், நீ பிரச்சாரம் பண்ணி தான் நான் ஜெயிக்கணுமா? இல்ல உனக்கு ஓட்டா எனக்கு ஓட்டாடா, இப்படிலாம் ஒரு தலைவன் பேசக்கூடாது. அவருக்கு என்ன ஒரு சர்வாதிகார மனப்பான்மை. அடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு, எல்லா தரப்புலையும் பணம் வாங்கிட்டாங்க. இதுக்கு நம்மள்ட்ட ஆதாரம் இல்லை. மிக முக்கியமான விஷயம், அந்த விஜயலட்சுமி நடிகை இருக்காங்க பாருங்க, அந்த அம்மா விஷயத்துல கண்ணும் காதும் வச்சு ரகசியமா முடிக்கிறத விட்டு போட்டு ஊருக்கு பேசி கைத்தட்டி சிரிக்கிறது. ஏயா, ஒரு பெண்ணோட உடலுறவு வச்சாங்கிறா அந்த அம்மா, தாம்பத்தியம் நடத்தான்னு சொல்றா. அதை வெளியே ஒரு தமிழர் தேசியம் பேசுறவன் சொல்லுவானா? ஏதோ நடந்து போச்சு, தப்பு ஏமா, ஏதோ நடந்துச்சு, நான் உன்னை லவ் பண்ணேன், நம்ம தம்பதியமா வாழ்ந்தோம், ஏதோ உனக்கு நான் தாரேன்னு சொல்லி ஒரு தமிழ் தேசியம் பேசுறவன் வெளியே தெரியாம இருக்கணுமே தவிர, அதை விட்டு போட்டு அதை வெளியே சொல்லி சிரிச்சதை பாருங்க, இது அவருக்கு ஒரு டிராபேக். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த முறை தாவேகாவுக்கு தலித்துகளினுடைய வாக்குகள் ஏராளமாக போயிருக்கிறது. சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களின் பாரம்பரியமாக திமுகவின் வாக்குகள் இடம் மாறிவிட்டது. பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சாதிகள் வாக்குகளும் போயிருக்கிறது. எல்லாரும் சொன்ன ஒரே கருத்து, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வேண்டும் எங்களுக்கு. அதுதான் அவங்க வச்சுக்க. ஏன்னா அவரு நிற்கக்கூடிய தொகுதிகளான பெரம்பூர் தொகுதியில அவருக்கு அந்த வாக்கானது எப்படி இருக்கு, திருச்சி கிழக்குல திமுகவின் முகமா இருக்கக்கூடிய KN நேரு அவர்களே பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காரு இப்ப வரைக்கும். இந்த 2 தொகுதிகள்ல அந்த வாக்கு எண்ணிக்கை எப்படி இருக்கு, தாவேகா முன்னிலையில இருக்கு, எந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு சார்? திருச்சி கிழக்குல இப்போ வரும்போது அவர் 16,579 வாக்குகளை பெற்று முன்னணியில் தான் இருக்கிறார். யாரு? விஜய். ஆனால் இன்று காலை வருகின்ற போது அவர் பின்னடைவில் இருந்தார். இப்ப காட்பாடி எடுத்துக்கிட்டா துரைமுருகன் நான் எப்பவுமே கோவப்பட்டேன், 7,700 வாக்கு பின்னடைவு. அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவு. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் 11,394 வாக்களை பின்னடைவு. எல்முருகன் அவினாசியில பின்னடைவு அடைஞ்சிருக்கிறார். விஜய் பிரபாகர் தற்போது பின்னடைவு அடைஞ்சிட்டார். இப்ப தேமுதிக 10 தொகுதிகளில் அவங்க 2 பேரும் முன்னணியில் இருந்தாங்க. இப்ப 2 பேருமே பேக்கப்ல இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 4 தொகுதிகளில் மட்டும்தான் முன்னேற. 28ல காங்கிரஸ் கட்சிக்காரன் நம்மள்ட்ட ஒன்று பேசுறான், அங்க ஒன்று பேசிட்டு இருக்கான். எழும்பூர் தொகுதியிலையும் கூட நம்முடைய அவர் பேர் என்னது, தம்பி திமுகவில் அவர் பின்னடைவு. ஆக மெட்ராஸ்ல மண்டலத்துல 37 தொகுதிகள் இருக்கு. அந்த 37 தொகுதிகளில் 16 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கோட்டை உடைந்து சுக்குநூறா போயிட்டு